உற்சவம் நேர்ந்துட்டு வந்து பாஜக நேம நந்தினி ஒரு தலைமையில வந்து போராட்டம் மேற்கொண்டாங்க நாட்டுக்கும் செய்யல. இதே மாதிரி நீங்க காங்கிரஸ் தலைமையில எப்போ போராட்டத்தை மேற்கொள்ள போறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு கணிதம் இருக்குது, கூட்டணியில இருக்கிறதுனால அந்த கணிதம் விடுபடாதுன்னு அப்புறம் நீங்க எப்போ போராட்டத்தை முன்னெடுக்க போறீங்க? பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள், குற்றங்கள் இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டியது, ஒடுக்கப்பட வேண்டியது, கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது, உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது, கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது என்பதில் இரண்டு கருத்து கிடையாது. காங்கிரஸ் கட்சி எப்போதும் தொடர்ந்து அதை வலியுறுத்துகிறது. இன்னைக்கு பிஜேபி பல மாநிலங்களிலே ஆட்சி நடத்துகிறது. எந்த மாநிலத்திலேயும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ எதிரான வன்முறை, பாலியல் குற்றச்சாட்டுகள் எந்த மாநிலத்திலையுமே பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் இல்லையா? அங்கும் இங்குமாக எந்த கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இது போல சில சம்பவங்கள் நடக்கின்றன. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறதுல சில மோசமான இதுபோல குற்றச்சாட்டுகளில் ஈடுபடக்கூடிய சில பேர், சில கிரிமினல்ஸ், சில குற்றவாளிகள் அங்கங்கே இருந்து இதுபோல் சில காரியங்களில் ஈடுபடுகிற போது அவர்களை கண்டறிந்து அல்லது முடிந்தால் முன்னாலேயே தடுத்து அவர்கள் எல்லாம் சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டு தண்டனை பெற்று தருவது அரசினுடைய கடமை. அந்த பணியை அரசாங்கம் செய்கிறது. முதலமைச்சராக வந்திருக்கிற விஜய் ஒன்றும் மந்திரவாதி அல்ல. ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே மந்திரத்தாலே எல்லாத்தையும் நிறுத்தி எல்லா வளர்ச்சியும் உடனடியாக உண்டாக்கி விட முடியாது. ஆண்டு 5க்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அறிவித்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, நடைபெற்று வருகிற குற்றங்களாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் படிப்படியாக ஒவ்வொன்றாக களையவும் தடுக்கவும் அதை நோக்கி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு தீவிரமாக முயன்று வருவது, நடவடிக்கை எடுத்து வருகிறது. சில பேர் 6 மாத காலம் அவகாசம் தருவேன் என்றவர்கள் கூட 6 வாரத்திலேயே வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்குள்ளே இருக்கிறது, அமைச்சர்களையும் பெற்றிருக்கிறது. எனவே அமைச்சரவையிலே வலியுறுத்தலாம் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே, வெளியேயும் காங்கிரஸ் சார்பிலே வலியுறுத்தப்படுகிறது. வீதிக்கு வந்து உடனடியாக 4 வாரத்திற்குள்ளேயே போராட்டம் நடத்தித்தான் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதில்லை. தேவையான நேரத்திலே, அப்படி தேவைப்பட்டால் தேவைப்படுகிற நேரத்திலே கூட்டணியில் இருந்தாலும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது காங்கிரஸ் கண்டிப்பாக அதற்காக குரல் கொடுக்கும், போராடும்.